பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அந்நிய மனிதர்களோடு, அந்நிய தேசத்தோடு, அந்நிய நுகத்தோடு அப்படிப்பட்ட வாழ்வல்ல. நமக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு, ஒரு தெளிவான ஒரு நோக்கம் உண்டு. நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய சிந்தை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். சொத்து சுகங்களுக்கும் இல்லை என்றால் உலகத்தின் பெருமைக்கும் ஆசைப்பட்ட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய சந்ததிகளையும் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்தில் அப்படி வாழ்ந்தவர்கள், அப்படித்தான் வாழ்ந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சந்ததிகள் பின்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இல்லை என்று காண முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஏதோ ஒரு சுய விளம்பரத்திற்காக, இல்லைனால் சுய லாபத்திற்காக கர்வம் நிறைந்தவர்களாக, ஆமென், நம்முடைய மாம்சத்திலே யோசித்து எதையோ செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் பெத்லெகேமுக்கு திரும்புங்கள், தேவனுடைய வீட்டிற்கு திரும்புங்கள், அப்பத்தின் வீட்டிற்கு திரும்புங்கள், மகிழ்ச்சியின் வீட்டுக்கு திரும்புங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர், கர்த்தர் அதை பிரத்யேகமாக உங்களுக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் செல்லவே கூடாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் செல்வோம் என்றால், பணம் இருக்கிற இடத்தில் எல்லாம் இருப்பது போல தெரியும், அப்பமும் திராட்சரசமும் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது.